ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார். இன்று சட்டசபையில் யார் தியாகி என குரல் எழுப்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம், அனுமதி மறுக்கப்பட்டது. 6/3/2025 அன்று 4 நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்களின்படி சுமார் 1000 கோடி ரூபாய் மேல் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன. அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கும், ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது. மேலும் மத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 கொண்ட நீதிபதி அமர்வு முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்டம் நடந்தது. அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது. அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள். அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது. அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது. அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். அதை இந்த அரசு அனுமதிக்கல. பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு எதிர்க்கட்சியை சார்ந்த, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னவர்கள் அவருக்கு விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் திருப்தி அடையாத சூழ்நிலையை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புவது, கையிலே ஒரு பதாகையை பிடித்து கொண்டு வந்து அதில் வாசகம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால், தியாகி யார், அந்த தியாகி யார், அந்த தியாகி யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேட்ஜும் போட்டிருக்கிறார்கள். மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கியிருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலிலே போய் விழுந்தார்களோ ஆக இன்றைக்கு அப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் நூல்ஸாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்கள் தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார், அவர்தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார்.
ஆக தியாகிகள் என்று எழுதி வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கிறேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.